Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. பாடி வாழ்த்துங்கள், நன்றிகள் நிறைந்த மனதுடனே அவரின் நாமத்தை போற்றுங்கள். வாருங்கள், புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. வாருங்கள், புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, கடந்த வாரம் முழுவதும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்திய கடவுள் இந்த புதிய வாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் நாம் செய்யவிருக்கின்ற எல்லா செயல்பாடுகளையும் இறைவன் உடனிருந்து ஆசிர்வதிக்க வேண்டி இப்பலியில் இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய
பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் இன்றுமென்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு என்றுமென்றும் ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. யோபு நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் சூறாவளியினின்று யோபுவுக்கு அருளிய பதில். கருப்பையினின்று கடல் உடைப்பெடுத்து ஓடியபோது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரிருளை பொதித்துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாளையும் பொருத்தி, இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல, உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பியபோது எங்கிருந்தாய் நீ? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 107. நாம் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. சிலர் கப்பலேறி கடல் வழி சென்றனர், நீர்த்திரள் மீது வாணிகம் செய்தனர். அவர்களும் ஆண்டவரின் செயல்களை கண்டனர். ஆழ்கடலில் அவர் தம் வியத்தகு செயல்களை பார்த்தனர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது, அது கடலின் அலைகளை கொந்தளிக்க செய்தது. அவர்கள் வானமட்டும் மேலே வீசப்பட்டனர், பாதாளமட்டும் கீழே தள்ளப்பட்டனர். அவர்கள் உள்ளமோ இக்கட்டால்
நிலை குலைந்தது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், இன்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தம் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களில் இருந்து அவர் அவர்களை விடுவித்தார். புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார். கடல் அலைகளும் ஓய்ந்து விட்டன. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரண்டாம் வாசகம். பழையன கழிந்து புதியன புகுந்தன. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 14 முதல் 17 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படித்தான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பிரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வசனங்கள் 35 41 முடிய. ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றனார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணையை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள்.
அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, மனித வாழ்வு நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து நகருகிறது. ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நமது வாழ்வை அமைத்துக்கொள்ள இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. ஆண்டவரின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி சிந்திக்கிற போது ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை வழி நடத்துகிறார் என்ற ஆழமான நம்பிக்கையின் அடிப்படையில் நமது வாழ்வு நகர்வதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. ஆனால் கடவுள் அவற்றை பராமரிக்கிறார். அதே கடவுள் நம் அத்துணை பேரையும் பராமரிப்பவராக இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறார். பல நேரங்களில் இந்த கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் தளர்ச்சி வருபவர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிறோம். படைப்பின் தொடக்கத்திலிருந்தே கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையேயான உறவை குறித்து சிந்திக்கின்ற போது, கடவுள் மனிதனை படைப்பதற்கு முன்னதாக மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் உருவாக்கிவிட்டு இறுதியில் மனிதனை படைத்தார். படைத்த மனிதன் தன் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தன் வாழ்வை அமைத்துக் கொள்வான் என்று கடவுள் நம்பினார். அதன் அடிப்படையில் ஒரு கனியை உண்ணக்கூடாது என கற்பித்தார். ஆனால் கடவுளின் நம்பிக்கையை நாம் மாற்றி போட்டவர்களாக ஆதி பெற்றோர் தவறிழைத்தார்கள். மனிதன் தவறு செய்தாலும் கூட இந்த மனிதனின் மீது ஆழமான அன்பு கொண்டவராக கடவுள் இருந்தார். அதன் அடிப்படையில் தான் தவறிழைத்த மனிதனுக்கு சாபம் எனச் சொல்லி பலவற்றை கொடுத்திருந்தாலும் கூட அவன் உழைப்பை கடவுள் ஆசிர்வதித்தார். குழந்தை செல்வத்தால் அவர்களை மகிழ்விக்கச் செய்தார். அவர்கள் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை மண்ணகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஆசிகளை அவர்களுக்கு இறைவன் வழங்கி கொண்டே இருந்தார். ஆனால் மனிதன் தன் மனம் போன போக்கில் தன் வாழ்வை அமைத்து கொள்ள தொடங்கினான். கடவுள் கொடுத்த உறவுகளோடு இணைந்து வாழ்வதற்கு பதிலாக கடவுள் கொடுத்த அந்த உறவுகளின் மீது பொறாமை கொண்டவனாக ஒருவன் மற்றவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு ஒருவன் மற்றவனை அழிக்கின்ற அளவுக்கு தன் வாழ்வை கரைபடிந்த ஒரு வாழ்வாக மாற்றிக்கொண்டான். மனிதன் தவறுகிற போதெல்லாம் அவனை கடவுள் கண்டித்து திருத்துபவராகவே வரலாற்றில் பயணித்திருப்பதை விவிலியத்தின் துணை கொண்டு நாம் அறிந்து கொள்ள முடியும். கடவுளிடத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்றல்லது நாளை, நாளை அல்லது மறுநாள் இந்த மனிதன் தன் விருப்பத்திற்கு ஏற்ப தன் வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ளுவான் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் மனிதன் தவறுகிற போதெல்லாம் தவறை சுட்டி காண்பிக்க எத்தனையோ வழிகளில் கடவுள் மனிதரை சந்திப்பவராகவே இருந்தார். மேகத்தூணின் வழியாகவும், பெரும் இரைச்சலின் வழியாகவும், மெல்லிய ஓசையின் வழியாகவும், வானதூதர்களின் வழியாகவும், அருகில் இருக்கின்ற நபர்களின் வழியாகவும், இறைவாக்கினர்களின் வழியாகவும் மனிதன் தவறுகிற போதெல்லாம் தவறை சுட்டி காண்பித்து வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு கடவுளுக்கு உகந்த வாழ்வை வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுப்பவராகத்தான் இறைவன் இருந்தார் என்பதை விவிலியத்தின் துணை கொண்டு வரலாற்றின் பின்னணியில் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எத்தனையோ வழிகளில் கடவுள் தேடி தேடி வந்தபோதும் மனிதன் சில நேரங்களில் தான் செய்த தவறுகளை நினைத்து மனம் வருந்தினாலும் கூட சற்று நேரம் கழித்தோ அல்லது சற்று காலத்திற்கு பிறகோ தன் மனம் போன போக்கில் மீண்டுமாக தன் வாழ்வை கரைபடிந்த ஒரு வாழ்வாக மாற்றிக்கொள்ள துவங்கினான்.
செய்கிற தவறுகளுக்கு இது மனித இயல்பு என்பதன் அடிப்படையில் இது நிகழுகிறது என சொல்லிவிட்டு நகர்பவனாக மனிதன் தன் தவறுகளை கூட நியாயப்படுத்திய தொடங்கிய போது மண்ணில் மனிதனாக கடவுள் நம்மில் ஒருவராக இந்த அகிலத்தில் பிறந்து 33 ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்தார். நம்மை போலவே அனைத்து விதமான இடர்பாடுகளையும் தன் வாழ்வில் எதிர்கொண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு ஒரு மனிதன் இந்த மண்ணில் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வுக்கான பாடத்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு எடுத்துரைக்கிறது. 33 ஆண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்த இந்த இயேசுவின் வாழ்வை திருப்பி பார்க்கிற போது உங்களால் முடியும், உங்கள் நம்பிக்கை உங்களை நலமாக்கிற்று, நம்பிக்கையோடு செல்லுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள் என்பதை இந்த இயேசு தன் வாழ்நாளில் அழுத்தம் திருத்தமாக எடுத்துரைப்பவராக இருந்தார். நம்பிக்கையோடு அவரை நாடி வந்த பலருக்கு இந்த இயேசு நலம் கொடுத்தார். வெறுமன நலம் கொடுத்து விட்டு நிறுத்திவிடவில்லை. உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு நலம் தந்தது என்று சொல்லி நம்பிக்கையோடு வாழ்வை நகர்த்த வேண்டும் என்பதை இந்த இயேசு எடுத்துரைப்பவராகவே இருந்தார். இந்த மண்ணில் ஒரு மனிதன் கடவுளுக்கு உகந்த வகையில் வாழ முடியும் என்பதை தன் வாழ்வால் நமக்கு வெளிக்காட்டியவர் இந்த இயேசு கிறிஸ்து. இவர் போகிற போக்கில் ஆண்டவரின் வார்த்தைகளை அறிவித்துவிட்டு நகர்பவராக இருக்கவில்லை. தான் எந்த வார்த்தைகளை அறிவித்தாரோ அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் தன் வாழ்வை அமைத்து கொண்டார். குற்றுயிரும் குலையுயிருமாக சிலுவையில் தொங்குகிற அந்த தருணத்தில் கூட தன்னை இந்நிலைக்கு உள்ளாக்கிய மனிதர்களை மன்னித்து அவர்களுக்காக இறைவனிடத்தில் மன்றாட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவர் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 2000 ஆண்டுகளை கடந்தும் இந்த இயேசுவை நாம் நினைவு கூறுகிறோம் என்றால் இவர் வார்த்தைகளை சொல்லிவிட்டு நகர்ந்தவர் அல்ல, தன் வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்தவர். அதன் விளைவுதான் இன்றும் இந்த இயேசுவை நினைவு கூறுகிறோம். இந்த இயேசுவை போல வாழ வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுகிறோம். ஆனால் பல நேரங்களில் நாம் பல பலவீனங்களின் மத்தியில் நம்மால் கடவுளை போல இயேசுவை போல இந்த அகிலத்தில் இருக்க முடியாது என எண்ணுபவர்களாக நமது வாழ்வை நகர்த்தி கொள்ளுகிறோம். பல நேரங்களில் இந்த கடவுள் நம்மை வழிநடத்துவதையும் இந்த கடவுளின் உடனிருப்பும் பராமரிப்பும் நம்மோடு இருக்கிறது என்பதையும் ஆழமாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அறியாத நேரத்தில் தெரியாத வேளையில் நம் வாழ்வில் வருகின்ற இடர்பாடுகள் நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலிருந்து நம்மை தளர்ச்சியுற செய்கிறது. இத்தகைய தளர்ச்சியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு இந்த அகிலத்தில் பயணம் செய்தபோது அவரோடு சீடர்கள் உடன் பயணித்தார்கள். பார்வையற்ற ஒருவருக்கு அவர் பார்வை கொடுத்ததை உடனிருந்து கண்டார்கள். நடக்க முடியாத ஒரு மனிதனை அவர் எழுந்து நடக்க வைத்ததை அவர்கள் உடனிருந்து கண்டார்கள். இறந்து விட்டால் என்று சொல்லப்பட்ட நிலையில் அந்த இறந்தவனின் கையை பிடித்து இயேசு தூக்கி விட்டதை உடனிருந்து கண்டார்கள். எத்தனையோ நபர்கள் நலமற்ற நிலையில் இவரை தேடி வந்து இவரிடமிருந்து நலம் பெற்று கொண்டதை உடனிருந்து கண்டார்கள். உடனிருந்து ஆண்டவர் இயேசு செய்த அனைத்து விதமான வள்ளச் செயல்களையும் கண்ட அந்த சீடர்களின் வாழ்வில் எதிர்பாராத ஒரு திருப்பம் போல கடல் பயணத்தில் கடலின் கொந்தளிப்பு வருகிறது. ஒரு கொந்தளிப்பு வருகின்ற போது எங்கு நாம் சாக போகிறோமோ என்ற பயத்தின் அடிப்படையில் இதுநாள் வரை இந்த இயேசு எத்தனையோ நபர்களை பாதுகாத்தார், எத்தனையோ அடையாளங்களை செய்தார் என்பதையெல்லாம் ஒரு நிமிடத்தில் மறந்து போனவர்களாக தங்கள் உயிரை காத்து கொள்ள வேண்டும் என்பதில் மட்டும் முனைப்போடு செயல்பட்டார்கள். தங்களுக்கு உதவி செய்ய இயேசுவும் வர வேண்டும் என அவரையும் எழுப்புகிறார்கள். அவர்களை பார்த்து இன்னும் நம்பிக்கை குறைவோடு ஏன் இருக்கிறீர்கள் என்ற வார்த்தைகளை இயேசு கொடுக்கின்றார். காற்றையும் கடலையும் அவர் அமைதிப்படுத்தியதற்கு பிறகாக நம்பிக்கையோடு பயணியுங்கள் என்ற வாழ்வுக்கான பாடத்தை சீடர்களுக்கு கொடுக்கிறார். பல நேரங்களில் நமது வாழ்வில் நாமும் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த ஆண்டவர் இயேசுவின் துணையோடு ஆயிரக்கணக்கான அறப்பணிகளையும் ஆன்மீக பணிகளையும் நமது வாழ்வில் முன்னெடுத்திருக்கலாம். ஆனால் அறியாத வேளையில் நம் குடும்பத்தில் திடீரென வந்து செல்லுகின்ற பலவிதமான தடைகளும் பலவிதமான எதிர்பாராத சூழல்களும் இந்த கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலிருந்து நம்மை தளர்வுறச் செய்திருக்கலாம். ஆனால் எத்துணை இடர்பாடு வந்தாலும் எத்துணை தடைகள் வந்தாலும் நம்மை வழிநடத்துகின்ற இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை இன்னும் ஆழமாக உணர்ந்து கொண்டு தடைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகருகின்ற மனிதர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது.
ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக நமது வாழ்வை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். நாம் கடந்து வந்த பாதைகளை திருப்பி பார்க்கிற போது இப்போது நம் குடும்பத்தில் நம்மில் மிகப்பெரிய பிரச்சனை என நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்ற இதைவிட பலவிதமான பிரச்சனைகளை நமது வாழ்நாளில் நாம் சந்தித்திருப்போம். மலை போல இருந்தாலும் அவற்றை பனி போல கரையச் செய்தவர் ஆண்டவர். இந்த ஆண்டவரின் உடனிருப்பு நம்மோடு இருக்கிறது. இப்போது இந்த நிமிடத்தில், இந்த நொடி பொழுதில் நம் இதயத்தில் ஒரு கவலை இருக்கிறது என்றால் இந்த கவலைகளை துடைத்தெறியக்கூடியவராகத்தான் கடவுள் இருக்கிறார். அவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் கடிதம் 5ஆம் அதிகாரம் இறைவசனம் 6-7 கூற்றின் அடிப்படையில் கடவுளின் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்துவோம். ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் என்று சொன்ன அந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் நம்மில் இருக்கின்ற அனைத்து விதமான கவலைகளையும், நம் குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்துவோம். இந்த ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழ நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்வோம். நம் வாழ்வில் சந்திக்கிற தடைகளுக்கு மத்தியிலும் நம்மை நகர்த்தி செல்லக்கூடியவர் இந்த ஆண்டவர் என்பதை இன்னும் ஆழமாக இதயத்தில் இருத்தியவர்களாக நம்பிக்கையோடு அவர் தந்திருக்கின்ற இந்த புதிய வாரத்தில் அவரின் துணையோடு ஆயிரக்கணக்கான அறப்பணிகளையும் ஆன்மீக பணிகளையும் இன்னும் ஆற்றலோடு முன்னெடுத்து செல்ல அருள் வேண்டியவர்களாக இணைந்து இத்திருப்பலியில் தொடர்ந்து பக்தியோடு பங்கெடுத்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். தினம் தினம் தன்னை தந்திடும் இன்னுயிராய் இயேசுவே, நீதம் நீதம் நினைத்துன்னை வாழும் நல்ல இதயம் நாங்கள் தருகின்றோம். ஈற்றருளும் ஆண்டவரே, மாற்றிவிடும் உன்பலி பொருளாய். ஈற்றருளும் ஆண்டவரே, மாற்றிவிடும்
பலி பொருளாய் தினம் தினம் தந்தையை தந்திடும் என்னுயிராய் இயேசுவே நீதம் நீதம் நினைத்துன்னை வாழும் நல்ல இதயம் நாங்கள் தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம் பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும், உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய
என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இப்பலியில் இணைந்து ஜெபிப்பவர்களையும் இணைய வழியில் இப்பலியை கண்டு ஜெபிப்பவர்களையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தியமைக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் தந்திருக்கின்ற இந்த புதிய வாரத்திலும் உமது துணையோடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க தேவையான அனைத்து ஆசைகளையும் தந்து எங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய
இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய என்றுமென்றும் துணை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவமுண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவமுண்டு. அவர் உருவத்தில் உதித்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. அவர் உருவத்தில் உதித்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்
நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.